அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. நான் இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பெல்லோவில் ட்ரூலி ஹவுஸ்ன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னடா பேரே புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது மாதிரியான வீட்டுக்கு பேர் வந்து ட்ரூலி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வீடெல்லாம் ஏன் கட்டியிருக்கு, எப்படி கட்டப்பட்டிருக்குன்றதை பார்ப்போமா? 14ஆம் நூற்றாண்டில், அதாவது 1400களில் இந்த வீடெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இது ஏன் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு உள்ள மன்னர் வந்து யாருக்கெல்லாம் நிரந்தர வீடு இருக்கோ அவங்கெல்லாம் வரி கட்டணுன்ற ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. இந்த மக்கள் வரியை தவிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல உள்ள கல்லுங்களை வச்சு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி எந்த ஒரு பூச்சும் சிமெண்ட்டோ அது மாதிரி எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து வரி வசூலிக்க வரும்போது ஈஸியாக இந்த வீடை ரிமூவ் பண்ணிடலாம், பூசி இருந்தால் கலட்ட முடியாது, அது நிரந்தர வீடு ஆயிருன்றதுக்காக இது மாதிரி கல்லை வச்சு உடனே கலட்டிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி கல் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 1797 தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அதற்கு பிறகு 1996 யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய தலமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இங்கே வந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் இது மாதிரி பராமரித்து வருது. இங்கே வருடத்திற்கு லட்சக்கணக்கான டூரிஸ்ட்டுகள் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நானும் லட்சத்தில் ஒருவனாக இந்த வருஷம் வந்துட்டேன். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்களும் இங்கே வந்து லட்சத்தில் ஒருவராக உங்களையும் பதிவு பண்ணுங்கள்.